யார் வஞ்சிக்கப்படுவார்கள்? வசனம் தெரியாதவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். One who is ignorant of the word of God is a candidate for deception. நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தேவனுடைய வசனம் உங்கள் உள்ளத்திலே இருக்க வேண்டும். You have to hide the word of God in your heart so that you can live a holy life. இரவும் பகலும் வசனத்தை தியானிக்கிறவர்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. Those who meditate the word day and night, the Bible says they will have success. வாழ்வும் வசனமும் நிகழ்ச்சிக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களை இப்படி வசனத்தினாலே சந்திக்கிறார். அவருடைய நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும்படி நம்மோடு கூட பேசுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுலனுடைய ரட்சிப்பின் வேளையில் தேவன் பயன்படுத்தின ஒரு விசேஷ நபர் பவுல். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்ற கேள்வியை கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். நீ பட்டணத்துக்கு உள்ளே போ. எந்த பட்டணத்திற்குள்ளே? தமஸ்கு பட்டணத்திற்குள்ளே போ. இந்த தமஸ்கு பட்டணத்திற்கு போகிற வழியிலே தேவன் அவரை சந்திக்கிறார். இந்த தமஸ்கு பட்டணத்திலே இருக்கிறதான விசுவாசிகளை, இயேசுவை பின்பற்றுகிறவர்களை துன்புறுத்துவதற்காக, ஏன் கொலையும் செய்வதற்காக அவன் புறப்பட்டு போகிறான். கவனிங்க, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி, அது ஆக்ரோஷம், சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், மத தலைவரிடத்திலே போய், இந்த மார்க்கத்தாராகிய, எந்த மார்க்கம்? இயேசுவை பின்பற்றுகிற மார்க்கம். இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால், இயேசுவை பின்பற்றுகிறவர்களை கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். தமஸ்குவிலே இருக்கிற ஜெபாலயங்களுக்கு பிரதான ஆசாரியரிடத்திலிருந்து நிருபங்களை கேட்டு இவன் இப்பொழுது சீறி ஆக்ரோஷத்தோடு அவன் வருகிறான். தமஸ்குவுக்கு தான் போகிறான். தமஸ்குவில் உள்ள கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்த தான் போகிறான். போகிற வழியில் ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சரி, நீ இப்போ தமஸ்குவுக்கு தானே போக வேண்டும் என்று இருந்த, போ, அங்கே நான் உனக்கு சொல்லுவேன். நீ துன்புறுத்துகிற இயேசு நானே என்று தன்னை வெளிப்படுத்தினார். அவனுக்கு அதிர்ச்சியாக இருந்திருக்கும். இயேசுவை பின்பற்றுகிறவர்களை உபத்திரவப்படுத்துகிற பவுல் இப்பொழுது அவர்தான் ஆண்டவர் என்று வெளிப்படும் பொழுது ரட்சிப்பு உண்டாகிறது. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன செய்யணும் என்று, என்ன இப்போ அவன் செய்யணும்னு போகிற விஷயம் வேற. அந்த அசைன்மெண்ட் இப்போ கேன்சல் ஆகுது. He was in a certain direction. Now, because of the encounter with Jesus, he cannot continue that assignment anymore. இனி தொடர்ந்து அந்த வேலையை அவனாலே செய்ய முடியாது. ஆகவே ஆண்டவரிடத்திலே கேட்கிறான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்? பட்டணத்திற்குள்ளே போ, அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று அனுப்பிவிட்டார். கவனிங்க, சவுல் தரையிலிருந்து எழுந்து, என்ன அந்த என்கவுண்டரில் அந்த ஹெவன்லி லைட், அந்த ஹெவன்லி வாய்ஸ் வந்த பொழுது அவன் அப்படியே அந்த
பயணித்துக் கொண்டிருந்த அவன் கீழே விழுகிறான், தரையிலே விழுகிறான். கண்கள் குருடாகிறது. சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அந்த என்கவுண்டர்ல அவனுக்கு பார்வை இழந்து விட்டான். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய், கவனிங்க, புசியாமலும் குடியாமலும் இருந்தான். It was a dramatic encounter. It was a deep encounter. It was a definite encounter. ஒரு உறுதியான, ஒரு ஆழமான ஒரு சந்திப்பு. தமஸ்குவிலே இப்ப கவனிங்க, ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். There was a man called Ananias and he was a disciple of Jesus. இயேசுவை பின்பற்றுகிற ஒரு மனிதன். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகிறார். இங்கே எப்படி பவுலுக்கு சவுலுக்கு தரிசனமானாரோ அதே போல தேவன் அங்கே அனனியாவுக்கு இப்பொழுது தரிசனமாகிறார். வழியிலே சவுலுக்கு தரிசனமான ஆண்டவர் இப்பொழுது தமஸ்குவிலே அனனியாவிற்கு தரிசனமாகிறார். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, God appears to Ananias. அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். I like reading all these things. ஆண்டவரை அறியாத பவுல் அல்லது சவுல் ஆண்டவர் சந்திக்கும் பொழுது, ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டான். யார் என்று தெரியாவிட்டாலும் இது டிவைன் என்கவுண்டர், இது டிவைன் சந்திப்பு என்ற தெளிவு இருந்தது. ஆண்டவரே என்று கூப்பிட்டான். அவன் ஆண்டவரை அறியாதவன், ஆனால் அந்த சந்திப்பு அவ்வளவு தெளிவை அவனுக்கு கொடுத்தது. திஸ் மஸ்ட் பி காட். இங்கே சீஷன், அனனியா என்ற சீஷன், அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்க. அனனியாவே என்று கூப்பிடும் பொழுது ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். He also says, Lord, here I am, your slave. சொல்லுங்க. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெரு என்னப்பட்ட தெருவுக்கு போய், there is a street called Straight, go there. யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தான் ஆகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. Go and look for a man called Saul. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். That is very interesting, right? ஆண்டவர் டெஸ்டிஃபை பண்ணுகிறார். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். இந்த சந்திப்பில் மிகவும் ஒரு ஆழமான ஒரு சந்திப்பு அது. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்திலே வரவும், ஆண்டவர் சொல்றார் அனனியா கிட்ட, இப்ப அவன் ஜெபம் பண்றான். அவன் வந்து தரிசனமும் பார்க்கிறான். என்ன தரிசனம் பார்க்கிறான்? அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்திலே வருகிறத தரிசனம் பார்க்கிறான். இங்க ஆண்டவர் தரிசனமாகி அனனியா கிட்ட பேசுறாரு. அங்கே சவுல் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு தரிசனம் கொடுக்கிறார். அனனியா என்ற ஒரு மனிதன் வந்து அவனிடத்திலே பேசுகிறதை அவன் தரிசனத்திலே பார்க்கிறான் என்று ஆண்டவர் அனனியா கிட்ட சொல்றார். தான் பார்வையடையும்படி தன்மேல் கையை வைக்கவும் தரிசனம் கண்டான். இப்ப நீ போயிட்டு அவன் மேல கை வை, அவன் கண்களிலே இருக்கிற செதில்கள் விழும். அவன் இப்பொழுது பிளைண்டா இருக்கிறான். நீ தான் போயிட்டு அவனுக்கு அந்த ஹீலிங்க கட்டளையிடணும். அதை அவன் தரிசனமாக பார்க்கிறான். அதற்கு அனனியா, வசனம் 13 பாருங்க, ஆண்டவரே
இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான். எருசலேமில் உம்மை பின்பற்றுகிற மக்களுக்கு அவன் செய்த அநியாயம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல ஆண்டவரே. அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். நிறைய நியூஸ் எனக்கு வருது. நான் இங்கே தமஸ்குவில் இருக்கிறேன். ஆனால் எருசலேமில் இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் அவன் செய்திருக்கிறான் என்ற நியூஸ் எனக்கு வந்திருக்குது. இப்ப நான் அவனை பார்த்து ஜெபிக்கிற மாதிரி தரிசனம் காண்றான் என்று நீங்க சொல்றீங்க. நீ அங்க அவங்கிட்ட போ என்று நீங்க சொல்றீங்க. ஆனா அவன் எப்படிப்பட்டவங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆண்டவரே. எருசலேமிலே உள்ள உம்முடைய சீஷர்களுக்கு, உம்மை பின்பற்றுகிறவர்களுக்கு என்னென்னலாம் செய்தான் என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். மாத்திரமல்ல, இங்கே பாருங்க, இங்கேயும் இப்ப தமஸ்குவிலேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே. பாருங்களேன், 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? பிரதான ஆசாரியரிடத்திலே அவன் ஒரு கடிதத்தை, நிருபத்தை வாங்கி அவன் வருகிறான். இந்த நியூஸ் பாருங்க, தமஸ்குவிலே உள்ள விசுவாசிகளுக்கு வந்துருச்சு. எருசலேமில் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிறான். இப்ப நம்ம ஊருக்கு வரான்டா. பிரதான ஆசாரியர்கிட்ட கடிதங்களை வாங்கி கொண்டு வர்றான் என்று ஏற்கனவே இவர்கள் அலர்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். somehow they had the news. இவர்களுக்கு தகவல் வந்துருச்சு. ஆண்டவர்கிட்ட சொல்றான் பாருங்க, இங்கேயும் எருசலேமில் பரிசுத்தவான்களுக்கு செய்த காரியங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்ப உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றார். இப்படிப்பட்ட ஆள்கிட்ட என்ன போக சொல்றீங்களே? ஆண்டவரே, கஷ்டம். நான் கொஞ்ச நாள் உமக்கு ஊழியம் செய்யலான் இருக்கிறேன். நீங்க என்ன இப்படி அனுப்புனீங்கன்னா என்னையும் தூக்கிடுவான். ஸ்தேவானை கொல்வதற்கு காரணமாக இருந்த ஆளிவன். அதற்கு கர்த்தர், நீ போ. சம்டைம்ஸ் மிஷன் ஃபீல்டு என்று சொல்லும் பொழுது அது கடினமான இடம் என்ற ஒரு மைண்டில் ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கும். வேண்டாம், போக வேண்டாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் அழைக்கிற இடத்திற்கு நாம் போகும் பொழுது பாதுகாப்பு உண்டு. ஆண்டவர் சொன்ன வேலையை நாம் செய்து முடிக்கிற வரை ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கும். ஒருவேளை மிஷனரி ஊழியத்தில் மரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவருடைய வேலைக்கு முன்பாக அது இருக்காது. அது ஒரு அகால மரணமாக, அது ஒரு உபத்திரவத்தினாலே வருகிற மரணமாக இருந்தாலும், பிரியமானவர்களே கவனியுங்கள், the enemy cannot take your life before the appointed time of the Lord. பவுலனுடைய மரணம் எப்படி இருந்தது? It was not a natural death. ஆனால் அதுக்கு முன்னால் என்ன சொன்னான்? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அதுக்கு பிறகுதான் கை வைக்க முடிந்தது. இயேசுனுடைய மரணம் நேச்சுரல் டெத்தா? இல்லை. அதற்கு முன்பதாக இயேசு என்ன சொன்னார்? பிதாவே, நீர் கொடுத்ததை செய்து முடித்தேன். Until we finish the mission that God has for us, ஒருவனும் நம் பேரிலே கை போடுவதில்லை. யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நினைவு கூறுகிறேன். மோசேயோடு இருந்தது போல நான் உன்னுடனே கூட இருப்பேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்மேல் கை போடுவது இல்லை. எதுவரைக்கும்? ஆண்டவருடைய நோக்கம் நிறைவேறுகிற வரைக்கும். ஆமென். சோ இங்க அனனியா கிட்ட ஆண்டவர் சொல்றார், நீ போ. அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும், கவனிங்க, புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும். நல்லா நீங்க பவுலுடைய லைஃபை பிறகு பார்த்தீங்கன்னா, he appears before kings. கடைசியா நீரோ மன்னர் முன்பாக போய் நிற்கிறான். he appears before Caesar. he appears before King Agrippa.
அகிரிப்பா ராஜா முன்பாக நிற்கிறான், அநேக அபிஷியல்ஸ் முன்பாக நிற்கிறான், பெஸ்து, இப்படி பலர் முன்பாக அவன் நிற்கிறதற்கு ஆண்டவர் வழிநடத்துகிறார். இதை தீர்க்க தரிசனமாக சொல்ல அனனியாவிற்கு தேவன் சொல்லுகிறாரா, அல்லது ஏற்கனவே நான் அவனுக்கு அதை அழைப்பாக வைத்திருக்கிறேன் என்பதை இங்கே வெளிப்படுத்துகிறாரா? வாட் எவர் இஸ் த கேஸ், தி கால் ஃபார் பால் இஸ் வெரி கிளியர். நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் யூதர்களுக்கும், எப்ப வாய்ப்பு கிடைக்குமோ யூதர்களுக்கும், பிரதானமாக அவனுடைய அழைப்பு புறஜாதியாருக்காக இருந்தாலும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். He has been touched by me. He has been redeemed by me. Now I'm calling him. நான் அவனை அழைத்திருக்கிறேன். ஆமென் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 16ஆம் வசனம், அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். He will also suffer for me. எப்படி இயேசுவை பின்பற்றுகிறவர்களை இவன் துன்புறுத்துகிறானோ அதே போல இவனும் துன்புறுத்தப்படுவான் என்பதை நான் அவனுக்கு வெளிப்படுத்துவேன். கவனிங்க, இப்படி ஆண்டவர் பேசின பிறகு அப்பொழுது அனனியா போய், see he responded. ஆண்டவர் போக சொன்ன உடனே, விளக்கம் கொடுத்த உடனே, சரி ஆண்டவரே போகிறேன். வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சவுல் மேல கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, see how he is addressing him. நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கு என்னை அனுப்பினார். நீ பார்வை அடையவும், நீ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறவும், உன் அழைப்பை குறித்து வெளிப்படுத்தவும், எல்லாவற்றையும் நீங்க கோர்த்து பார்த்தா அப்படித்தான் இருக்கு இல்லையா? என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்களை போன்றவைகள் விழுந்தது. The scales in his eyes fell. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞான ஸ்நானம் பெற்றான். The rest is history. We know what Apostle Paul did for God. தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்தான் என்பதை நாம் அறிவோம். அடுத்த சில நிமிடங்கள் நான் உங்களுக்கு இந்த அனனியா என்ற மனிதனை குறித்து சொல்லி உங்களை இன்ஸ்பயர் பண்ண விரும்புகிறேன். ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதை குறித்து, ஆண்டவருடைய நோக்கத்திலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்வதை குறித்து, ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பணியிலே நம்மை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்ற சவாலை பல எபிசோட்ஸில் திரும்ப திரும்ப நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். பிரியமானவர்களே, you must be involved in the purpose of God. You must be involved in the plan of God. You must be involved in the work of God. You must be involved in the mission of God. தேவனுடைய பணியிலே நீங்கள் இணைந்து கொள்வதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை மீட்டிருக்கிறார். பவுலை ரட்சித்தார், இப்பொழுது அவனை அழைக்கிறார். சீஷனாக இருக்கிற அனனியாவை தேவன் இப்பொழுது பயன்படுத்துகிறார். இங்க பாருங்க, அனனியா என்ற இந்த மனிதனை குறித்து வேகமாக ஒரு சில காரியங்களை சொல்லுகிறேன், நன்றாக கவனியுங்கள். இவன் ஒரு சீஷன், ஆண்டவரோடு உறவு உள்ள ஒரு நபர், ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு நபர். He is a disciple. அடுத்து அவன் தரிசனத்தை கண்டான். தரிசனம் காண்கின்ற கண்கள் அனனியாவுக்கு இருந்தது. தரிசனத்தை காண்கின்ற கண்கள் அவனுக்கு இருந்தது. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தரிசனம் காணுகிற கண்களை தந்தருள்வாராக. தரிசனம் காண்கின்ற கண்களை தேவன் தந்தருள்வாராக. கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். தரிசனமாகி என்ன பேசினார்? அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். தேவ சத்தம் கேட்கக்கூடிய செவிகள், தரிசனம் பார்க்கக்கூடிய கண்கள், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய செவிகள். He was able to have the vision from God
he was also able to hear the voice of God. தரிசனம் பார்க்கிற கண்கள், வசனத்தை வார்த்தையை கேட்கக்கூடிய செவிகள். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெரு எண்ணப்பட்ட தெருவுக்கு போ என்று சொல்லுகிறார். தெளிவாக இவைகளை எல்லாம் கேட்கிறான். அதுக்கு முன்பதாக அவன், ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். ஆண்டவரிடம் பேசும் வாய்கள், ஆண்டவருக்காக பேசும் வாயும் கூட. பிறகு போய் அவன் சவுலினிடத்திலே பேசுகிறான். ஆண்டவரிடத்திலே பேசும் வாய், ஆண்டவருக்காக பேசும் வாய், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் செவிகள், ஆண்டவரை தரிசிக்கும் கண்கள். அவனுடைய கண்கள், அவனுடைய செவிகள், அவனுடைய வாய். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அவன் எழுந்து புறப்பட்டு போகிறான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயம். Although he had apprehensions, although he had his dilemma, அவருக்கு போகலாமா வேண்டாமா என்ற பயமும் அச்சமும் ஆரம்பத்திலே இருந்தாலும், தேவன் அவனோடு கூட பேச ஆரம்பித்த பிறகு அவன் இருதயம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தது. தரிசனம் காண்கின்ற கண்கள், வார்த்தைகளை கேட்கிற செவிகள், ஆண்டவருக்கு பேசுகிற வாய்கள், ஆண்டவரிடத்தில் பேசுகிற வாய், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற இருதயம். அப்புறம் அவன் புறப்பட்டு போனான். எங்க? சவுலை தேடி போனான். ஆண்டவருக்காக புறப்பட்டு போன கால்கள், ஆண்டவருக்காக புறப்பட்டு போன கால்கள். அங்கே போய் சவுல் என்ற மனிதன் மீது அவன் கைகளை வைக்கிறான். ஆண்டவருக்காக பயன்பட்ட கரங்கள். கவனிங்க, அவன் கண்கள் தரிசனம் கண்டது, அவனுடைய காதுகள் தேவனுடைய வார்த்தையை கேட்டது, அவனுடைய வாய் தேவனிடம் பேசினது, தேவனுக்காக சவுலினிடம் பேசியது. அவனுடைய இருதயம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தது, அவனுடைய கால்கள் தேவனுக்காக புறப்பட்டு போனது, அவனுடைய கைகள் தேவனுக்காக பயன்பட்டது. இப்படி நம்முடைய கண்களை, செவிகளை, வாய்களை, கரங்களை, கால்களை, இருதயத்தை நாம் தேவனுக்கென்று விட்டு கொடுத்தால், சவுல் போன்ற மக்கள் தேவன் பக்கம் திரும்புவார்கள். ஆமென். When we surrender ourselves fully, like the way Ananias did, ஆண்டவர் சவுல் போன்ற மக்களை அவருடைய நோக்கத்திலே ஒருங்கிணைத்து பயன்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும். ஒரு பவுலாக ஒருவேளை நீங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு அனனியாவாக நீங்கள் இருக்கலாமே. You may not be a Saul or a Paul who does great exploits for God, but you could be that strategic Ananias. ஆண்டவர் உங்களை எதற்காக அழைத்தாரோ, உங்கள் கண்கள், உங்கள் செவிகள், உங்கள் இருதயம், உங்கள் வாய், உங்கள் கை, உங்கள் கால், உங்கள் இருதயம், your entire being. நாம் நம்முடையவர்கள் அல்ல, தேவனுடையவர்கள். விலைக்கிரயம் கொடுத்து ஆண்டவர் நம்மை வாங்கி இருக்கிறார். நீதியின் ஆயுதங்களாக உங்கள் சரீரத்தின் அவயவங்களை பயன்படுத்துங்கள். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் ரைச்சஸ்னஸ். ஆஃபர் யுவர் பாடி, த மெம்பர்ஸ் ஆஃப் யுவர் பாடி as instruments of righteousness. நீதியின் ஆயுதங்களாக நீங்கள் ஒப்புக்கொடுங்கள் என்று ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். உங்கள் சரீரத்தை ஜீவபலியாக ஒப்புக்கொடுங்கள் என்று ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆமென். பிரியமானவர்களே, அப்படி அர்ப்பணிக்கிற மக்களை ஆண்டவர் தேடுகிறார். மிஷனரியாக நீங்கள் போக வேண்டுமா? ஆண்டவருடைய நோக்கத்திலே நீங்கள் ஈடுபட வேண்டுமா?
எங்களுடைய மிஷன் ஃபீல்டு பீகாரில், ஒரிசாவில், இன்னும் வெஸ்ட் பெங்காலில், யூபியில் ஆரம்பிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்து வருகிறோம். மிஷனரிகள் தேவை. ஆண்டோட நோக்கத்தில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள விரும்புகிறீர்களா? நான் ரட்சிக்கப்பட்ட பொழுதெல்லாம் 35 years ago அறைகோல் எப்படி தெரியுமா வரும்? போ அல்லது அனுப்பு, கோ ஆர் சப்போர்ட், ப்ரே, கிவ் ஆர் கோ என்ற சவால் வரும். இப்பெல்லாம் எப்படி தெரியுமா நான் சவால் கொடுக்க விரும்புகிறேன்? ப்ரே, கிவ் அண்ட் கோ. ஆமென். the work is so enormous. ஆண்டவர் ஒரு விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்கிறார். the decade of revival 2021 to 2030. இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வோம். ஆண்டவருக்காக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவாராக. டோட்டல் சரண்டர் லைக் அனனியாஸ். ஆமென். ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அனனியாவை நீர் பயன்படுத்தினது போல எங்களையும் பயன்படுத்துங்க. ஆண்டவரை இப்படி புறப்பட்டு போயிருக்கிற மக்களை நாங்கள் எப்பொழுதும் ஜெபத்திலே தாங்க, எங்களுடைய தியாக ஈகையினாலே தாங்க எங்களுக்கு அருள் செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் இந்த கடைசி கால இறைப்பணி தீவிரமாய் செய்யப்பட எங்கள் கரங்களை பலப்படுத்தும். இணைந்து செயல்பட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். காட் bless you. வாழ்வும் வசனமும் நிகழ்ச்சியை இன்றைக்கு பார்த்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் நாளை இரவு சந்திக்கலாம்.